10. நீதி கட்சி ஆட்சியை பிடித்தது. சீராறு நமிந்திய சக்கரவர்த்தினியம்மை ஜெயம் தினம் ஓங்குகவே. பாரார்கதி ரோனொளி மாழ்கலிலா பரிபாலன ராச்சியம் ஓங்குகவே. கொஞ்சம் புரியும்படி சொல்லலாமா. மகாராணியின் அனுகூலமான என்றும் மரபரிய கீர்த்திமிக்க ஆட்சியின் 50 வருஷம் முடிவு பெற்றதை குறித்தும் சக்கரவர்த்தியிடம் முறைப்படி உண்மையான மகிழ்ச்சி தெரிவிப்பதுடன் பாரத தேசத்தின் எல்லாப் பகுதிகளினின்றும் பிரதிநிதிகள் வந்துகூடிய இந்த ஜனசபை பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்தின் மீது அம்மகாராணி இன்னும் பல வருஷம் ஆள வேண்டுமென்று வாழ்த்துகிறது. பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்தியாவை மீட்கப் புறப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு மாநாடுகளில் பாடப்படும் வாழ்த்துப்பாடலும் வாழ்த்தும் தீர்மானமுமே மேலே இருப்பவை. இந்திய தேசிய காங்கிரசின் உருவாக்கமே சுவையானது. சிப்பாய் புரட்சி அடங்கிய பிறகும் கூட பிரிட்டிஷாருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் புரட்சி வெடிக்கக்கூடும் என்ற பயம் அவர்களை வாட்டியது. மீண்டும் ஒரு புரட்சியில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் பிரிட்டிஷ் அரசு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சேஃப்டி வால்வு அவசியம் என்ற கருத்து எழுந்தது. எழுப்பியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஏற்கனவே இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கத்தா, பிரசிடென்சி அசோசியேஷன் ஆஃப் பாம்பே, சென்னை மகாஜன சபா என்று ஏராளமான சங்கங்களும் சபாக்களும் இருக்கின்றன. பம்பாயில் பேசுகிறார்கள், கல்கத்தாவில் பேசுகிறார்கள், சென்னையில் பேசுகிறார்கள், இன்னும் பல இடங்களில் பேசுகிறார்கள். அந்த அமைப்புகளில் இருப்பவர்கள் எல்லாம் படித்தவர்கள், பணக்காரர்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள்தான் இந்தியாவில் நிரம்பியிருக்கிறார்கள். தனித்தனி தீவுகளாக இருக்கும் சங்கங்களையும் சபாக்களையும் ஒரே குடையின் கீழ் திரட்டிவிட்டால் அற்புதமான சேஃப்டி வால்வு தயார். அதன் பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ். வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் ஆசியுடன் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. டிசம்பர் 28, 1885 அன்று பம்பாயில் இருக்கும் கோகுல்தாஸ் தேஜ்பல் சமஸ்கிருத கல்லூரி அரங்கில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் கூடியது. உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் தலைவர். பொதுச் செயலாளராக ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் பொதுச் செயலாளர் பதவியில் ஹியூமே 1885 முதல் 1906 வரை தொடர்ந்து நீடித்தார். இங்கிலீஷ் ராஜ்ஜியத்தினிடம் நாம் பூர்ணமாக அன்பும் ஆதரவும் கொண்டிருக்கிறோம். அவர்கள் நமக்குச் செய்த நன்றிகளை எல்லாம் மறக்கமாட்டோம். அவர்கள் நமக்கு கொடுத்த கல்வியினால் புதியதோர் ஒளி பெற்றோம். ஜனங்களுடைய நன்மைக்காக ராஜாவையொழிய ராஜாவுக்காக ஜனங்களில்லை என்று பாடம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆசியாவின் கொடுங்கோன்மையாகிய இருளுக்கிடையே ஆங்கிலேய நாகரிகத்தின் ஒளி நமக்கு கிடைத்தது என்று 1914 இல் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசினார் தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷாருக்கு நெருக்கமாகவும் மகாராணிக்கு வாழ்த்துப்பா பாடிக்கொண்டும் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாபத் அநீதி ஆகியவற்றின் காரணமாக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருந்தது. ஒத்துழையாமை என்றால் தேர்தலிலும் ஒத்துழையாமைதான். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி நடக்கும் மத்திய மற்றும் மாகாண சட்டசபை தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டியிடாது என்று அறிவித்திருந்தார் காந்தி. தேர்தல் புறக்கணிப்பு என்பது சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிருப்தியாக இருந்தது. வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. கொஞ்சம் அசந்தாலும் ஆட்சியை கைப்பற்றிவிட காத்திருக்கிறது நீதிக்கட்சி. கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றனர் இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள். அதாவது காங்கிரஸில் இருக்கும் முக்கிய பிராமண தலைவர்கள். ஒரு பக்கம் காந்திக்கு விண்ணப்பம் அனுப்பிக்கொண்டே இன்னொரு பக்கம் தேர்தல் பிரசாரத்திலும் மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தனர். முக்கியமாக இந்து கஸ்தூரி ரங்க ஐயங்கார் மற்றும் சத்தியமூர்த்தி ஐயர் இருவரும் நீதிக்கட்சியை எதிர்த்து காங்கிரஸை களமிறக்கியே தீருவது என்ற முடிவில் உறுதியாக இருந்தனர். தேர்தல் புறக்கணிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் காந்தி. தேர்தலும் வேண்டும், காந்தியும் வேண்டும். மதில் மேல் பூனையாக நின்று கொண்டிருந்தனர் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்கள். பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு மாநாடு செப்டம்பர் 4, 6, 8, 1920 ஆகிய தேதிகளில் கல்கத்தாவில் கூடியது. ஒத்துழையாமை இயக்கம் குறித்த இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் மாநாடு கூட்டப்பட்டதன் நோக்கம். அதில் பல திகைப்பூட்டும் முடிவுகள் எடுக்கப்பட்டன. பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து பெற்றுள்ள பட்டங்களை துறத்தல், அரசாங்க கௌரவப் பதவிகளில் இருந்து விலகுதல், அரசு விழாக்களில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தல், பிரிட்டிஷாரின் நீதிமன்றங்களை இந்திய வழக்கறிஞர்கள் புறக்கணித்தல் போன்ற பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் விளைவாக நடத்தப்பட இருக்கும் தேர்தலை புறக்கணிப்பது என்று இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவு செய்தது. தவித்துப் போனார்கள் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியின் தீர்மானம் நாட்டு மக்களை குழப்பும் முயற்சி என்று விமரிசனம் செய்த நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் தேர்தலை சந்திக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டது.
தேர்தலில் போட்டியிடவில்லை என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்த பிறகு அந்த கட்சியின் மறைமுக ஆதரவுடன் பல வேட்பாளர்கள் நீதிக்கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து சுயேட்சையாக நின்றனர். ஹோம் ரூல் இயக்கமும் தனது வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தது. அந்த தேர்தலில் சென்னைக்கு 4 இடங்கள் தரப்பட்டு அனைத்தும் ஒரே தொகுதியாக கொள்ளப்பட்டது. ஆக வேட்பாளர்கள் அனைவரும் சென்னை என்ற ஒற்றை தொகுதிக்கே போட்டியிடுவார்கள். அந்த 4இல் 2 இடங்கள் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. அதன்படி வாக்காளர்கள் அனைவரும் இந்த 4வரில் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதிக வாக்குகளை பெற்ற முதல் 2 பிராமணர் அல்லாத வேட்பாளர்கள் பிராமணர் அல்லாத 2 இடங்களின் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவர். இந்த 2 பேரையும் தவிர்த்த மற்ற வேட்பாளர்களில் அதிக எண்ணிக்கை பெற்ற 2 வேட்பாளர்கள் மற்ற 2 இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவர். பிராமண கொடுங்கோன்மையில் இருந்து மீளவும் மீண்டும் சுதந்திர பிரஜைகளாக நாம் வாழவும் இந்த தேர்தல் ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த தேர்தல் முடிவை பொறுத்தே நமது கட்சியின் எதிர்காலமும் பிராமணர் அல்லாதார் சமுதாயத்தின் எதிர்காலமும் அமையப் போகிறது. பிராமணர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் நிலையை கெட்டியாக்கிக் கொள்வார்கள். அது நமக்கு என்றும் நீங்காத பாதகமாகிவிடும். இப்போது இல்லை என்றால் இனி எப்போதுமே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. நாம் அதிக அளவு சட்டசபைக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்றால் நாம் இந்த அரிய வாய்ப்பை இழந்தவர்களாக ஆகிவிடுவோம். நமது முன்னேற்ற கடிகாரத்தின் முள் 20 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளி வைக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகால பணி வீணாகிவிடும். எனவே நண்பர்களே, கிராமங்களுக்கு போய் நமது வாக்கின் அருமையை எடுத்துச் சொல்லுங்கள். பிராமணர் அல்லாதோர்தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். பிராமண அதிகாரி, புரோகிதன், வக்கீல் ஆகியோரின் தீங்கு பயக்கும் பின்விளைவுகளில் இருந்து இரகசிய ஓட்டுமுறை அவர்களை காப்பாற்றும் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று பிரசாரம் செய்தார் கே. வி. ரெட்டி நாயுடு. தேர்தலின்போது நீதிக்கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் முக்கியமானவை. அரசு பணிகள் அனைத்திலும் பிராமணர் அல்லாதார்க்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க சட்டமும் விதிகளும் இயற்றப்படும். கோயில் சொத்துக்களை தனியார் கொள்ளையிடுவதில் இருந்து காப்பாற்ற சட்டம் கொண்டுவரப்படும். அனைத்து உள்ளாட்சி துறைகளுக்கும் அதிக அதிகாரங்கள் வழங்கப்படும். விவசாய வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலன்களுக்கும் உடனடி திட்டங்கள் நிறைவேற்றப்படும்.